ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ். இது வந்து டியூஸ்டே நைட் எடுத்த விலாக். நான்வெஜ் வாங்கலான்னு லூலு போயிருந்தோம். ஃபிஷ் வேண்டான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதில் 1 kgக்கு வர சிக்கன் பார்த்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம். அந்த க்ளீன் பண்ணுற கேப்பில் மற்ற செக்ஷனுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பாப்பா வந்து பார்த்துட்டு, அம்மா இங்கேயே சிக்கன் இருக்குது, இதே வாங்கிக்கிட்டேன் என்ன அப்படின்னா. இல்லைடா இது நாளைக்கு குக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த செக்ஷனுக்கு போயிருந்தோம். ஷவர்மாலாம் வந்து இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நக்கெட்ஸ் பேக்கெட் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொன்னேன். என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட போகிறோம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேனா அதையும் எடுத்துகிட்டு கார்ன் பார்த்துட்டு இருந்தேன் வாங்கலாமான்னு. நான் ஆஃபீஸ்லேருந்தே எடுத்துகிட்டு வரேன், இங்கே எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்களே நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை அதில் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மாதிரி பிளட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பீசஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் போட சொல்லியிருந்தோம், அதனால் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ஊர் சிக்கனுக்கும் இங்கேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஊரெல்லாம் லெக் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, இங்கே சின்னதாக தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் வந்து சிக்கன் ஃப்ரை குழம்பு வச்சேன், அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அப்புறம் நக்கெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கீழே போயிருந்தோம் வாக்கிங். அங்கே ஒரு டாக் போயிட்டு இருந்தது, அதை வெடிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வரும்போதே பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பரோட்டா, எனக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். பாய்.